ஹாய் காய்ஸ், உங்களுக்கு நான் ரொம்ப 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 மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் அன்றைக்கி கமெண்டில் போட்டிருந்தாங்கல்ல இங்கிலீஷ் வாசிக்கணுண்டு. ஆனால் நான் நல்லா படித்து பார்த்தேன், அது இங்கிலீஷில் தமிழ் தான் படிக்கணும்னு சொல்லி இருந்திருந்தாங்க. அதனால இப்போது தமிழ் படிச்சுருக்கேன். நட்பே உயர்வுண்டு நான் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன், திறந்து வச்சுருக்கேன். இப்போ அதை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். முயலும் மானும் நெடுநாள் நண்பர்கள், அவை அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தன. மான் பார்த்ததற்கு கொழு கொழுவென்று இருந்தது. மானை வேட்டையாட ஒரு நரி எண்ணியது. கொஞ்சம் தலைச்சு அதனால தான். ஒரு நாள் நரி பசியோடு இரையை தேடியது. அப்பொழுது மான் தனியாக இருப்பதை பார்த்தது. நரி மானின் அருகில் மான் பயந்து ஓட பார்த்தது. நண்பா, நீல், உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து. நீதான் முயலின் நெருங்கிய நண்பன் ஆயிற்றே. அதனால்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன். அதற்கு என்றதே. நரி அப்படியா? முயலுக்கு என்ன ஆனது? அது எங்கே இருக்கிறது என்று கேட்டது மான். அடடா, மான் நம்மிடம் சிக்கிக்கொண்டது அது என்று மகிழ்ந்தது. நரி மானை முதலில் அதன் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தது. நரி வா, உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி வேகமாக அடர்ந்து நடக்கத் தொடங்கியது. மானும் பின்தொடர்ந்தது. இவை செல்வதை முயல் பார்த்துவிட்டது. நரியுடன் மான் பதற்றமாக செல்கிறதே. நரி மானை ஏமாற்றி அழைத்து செல்கிறதோ என்ற சந்தேகம் முயலுக்கு எழுந்தது. நரியால் மானுக்கு ஆபத்து என்ற பயம் முயலுக்கு வந்தது. அதனால் வேகமாக ஓடியது. அடுத்த பேச்சு வரேன். ஐயோ, நேரம் இல்லையே. ஏன்னா மணி இப்போ லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இந்த அடுத்த பேச்சை நான் நாளைக்கு நைட் சொல்கிறேன். பாய். அதோட ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா தப்பாக சொன்ன மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து யாராவது நீ நினச்சி கமெண்டில் திட்டிடாதீங்க. நீ ஒழுங்காக வாசிக்கலை, நீ நல்லா வாசிக்கலை அப்படின்னு திட்டிடாதீங்க.